ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எப்பவுமே 5:30 எழுந்திரிப்பேன். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, 6 o'clock ஆயிடுச்சு. சரின்ட்டு அப்பவுமே எழுந்திரிச்சிட்டு டேப்லெட் போடணும் தைராய்டுக்குன்ட்டு அதையுமே போட்டுட்டு வாசலை கூட்டி தொளிப்போன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு தண்ணி காய வச்சுட்டு வாசல் கூட்டி தொளிச்சிட்ருக்கிறேன். எப்பயுமே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தான் நான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆனதுனால அடுப்பில் வந்து தண்ணி காய வச்சுட்டு கோலத்தை போட்டுட்டு போய் சமையல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதேமாரி ரெடி பண்ணேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 7:30 கிளம்பணும். நான் அப்போ தான் சாப்பாடு அதுங்களையும் ரெடி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அதையுமே ஸ்டார்ட் பண்ணுறேன். கோலம் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா. இதுதான் நான் போட்ட கோலம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரசம் வச்சு முட்டைக்கோஸ் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கிட்டு வந்து முட்டைக்கோஸாவும் பருப்பையும் ஒன்றா போட்டு விசில் விட்டுருவேன். விசில் விட்டு அங்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் சீரகம் இல்லாமல் இருந்துச்சு, அதையுமே பாக்கெட் உடச்சி செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே வெந்துருச்சு. சரி நான் அதையுமே வடித்து விட்டுட்டு இங்கிட்டு இன்றைக்கி தக்காளி ரசம் தான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கிட்டு குக்கரில் விசில் வரட்டும், அதற்குள்ளேயே ரசம் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லி அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கிட்டு குக்கரில் இது முட்டைக்கோசு நல்லா வெந்து வந்துருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ரசமும் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. அப்போ மல்லித்தலை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கிட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கி செஞ்சு முட்டைக்கோஸில் மறுபடியும் அந்த பருப்பில் போட்டுவிட்டு நம்ம வீட்டு பொடியை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்னோடய பொண்ணு எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிவிட்டு பேஸ்ட்டு வச்சு கொடுத்தேன். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டுட்டு அவங்களுக்கும் சாப்பாடுமே ரெடி பண்ணி சாப்பாடும் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டேன், ஜடையும் போட்டு. இவங்க பாருங்க, அவளுக்கு பயங்கர சுருட்ட முடி இருந்தாலும் அதிலே ஜடை பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் சரின்ட்டு அது வந்து உளுந்து பருஃபி தான், அதையுமே எடுத்து கொடுத்துட்டேன். இங்கிட்டு வந்து மாவுக்குமே ஊற வச்சுருந்தேன். சரின்ட்டு உளுந்தையும் கழுவி மாவும் ஓடிட்டுருக்குது. மாவு உளுந்து ஓடினதுக்கப்புறம் அரிசி ஒன்றாவே போட்டு ஆட்டிடுவேன். இப்போ உளுந்துமே நல்லாவே ஆடி வந்துருச்சு. அப்புறம் சரின்ட்டு அரிசியை ஒன்றாவே தூக்கி தட்டிட்டேன். இங்கிட்ட அரிசி கழுவுன தண்ணியுமே என் குழந்தைக்கு எடுத்து வச்சுருவேன். இங்கிட்டு பார்த்தா ஒரு பக்கம் பாத்திரம் வேறு சேர்ந்து கிடக்குது. சரி மாவு கொஞ்சம் ஓடந்தட்டிக்கு பாத்திரத்தையும் கழுவிடலான்னு சொல்லிட்டு அதையுமே கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என் குழந்தை எந்திரிக்கக்குள்ளேயும் எல்லா வேலையும் நான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எல்லாம் பாதி கழுவி வச்சுருந்தேன். அப்புறம் மாவு இங்கிட்டு வேறு எல்லாமே நல்லாவே ஆடிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு அதையுமே எடுத்து வாளிலேயே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிங்க்கு வேறு பாதி இதாக இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அழுக்காக இருந்ததுனால. அப்புறம் தண்ணி வந்து 4 days ஆகுது, அதனால தண்ணி திரும்ப வரங்குள்ளேயும் நம்ம பானையெல்லாம் எல்லாத்தையுமே கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். குடம் காலியாக கிடந்தது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். அதேமாரி இங்கிட்டு கழுவிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி வருதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அதுலேயுமே தண்ணியும் கழுவுன நேரத்துக்கு தண்ணி வேறு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அதையுமே கழுவி பிடிச்சி வச்சிட்டேன். அப்புறம் இங்கிட்ட என்னோட குழந்தை வந்து தண்ணி வரும்போதே குளிக்க ஊற்றிடலான்னு சொல்லிட்டு குளிக்க அப்புறம் எங்கிட்ட துணி வேறு முக்கி வச்சுருந்தேன். அதையுமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலசி தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன். அப்போ தண்ணியில் வந்து வாஷ் பண்ணவே இல்லை. அப்புறம் குழந்தைக்கு வந்து செர்லாக்கு ஊட்டி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஊட்டியும் விட்டுட்டு துணியும் வாஷ் பண்ணி வெளியில் காயவும் வச்சுட்டேன். அப்புறம் 2 பேரும் தூங்கவும் வச்சுட்டேன். ஏன்னா தூங்கினா தான் நான் வேலையை பார்க்க முடியும். சரின்னு தூங்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா மாவாட்டி வச்சுருந்ததை தான் இட்லி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கிட்ட இட்லி வச்சு தக்காளி சட்னி தான், அதையுமே ரெடி பண்ணிவிட்டேன். இட்லி பாருங்கள் எவ்வளோ பூ போல் வந்திருக்குதுன்னு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.